ஸ்ரீ ராகவேந்திராஜ நமக. நேற்றைய உரையில் ஸ்ரீ ராகவேந்திரர் பண்டரிபுரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு அரசன் ஸ்ரீ சுவாமிகள் உட்பட மற்ற பிராமணர்களையும் வெறுத்துதுக்கிய செய்தியும் பிராமணர்களை இம்சித்த செய்தியும் பார்த்தோம். அப்படிப்பட்ட அரசனை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தனது யுக்தியினால் கிருஷ்ண பரமாத்மாவை போல செயல்பட்டு எவ்வாறு அவர்களை காப்பாற்றினார் என்று நாளைய உரையில் நாம் பார்ப்போம் என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பண்டரிபுரத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார். அவ்வாறு செல்லும் வழியில் ஒரு ஊர் இருந்தது. ஹிரசங்கியிலே பிராமணர்களுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதைவிட கொடுமைகள் அந்த ஊர் பிராமணர்களுக்கு இழைக்கப்பட்டது. ஹிரசங்கியிலாவது அந்த ஊரின் பாளையக்காரரால் துன்பம் ஏற்பட்டது. ஆனால் இவர்களுக்கோ மக்களை காக்க வேண்டிய மன்னனாலேயே அளவு கடந்த இன்னல்கள் விளைந்தன. அந்த ஊர் அரசனுக்கு பிராமணர்கள் என்றாலே பிடிக்காது. அதனால் எல்லா பிராமணர்களின் நிலங்களையும் அபகரித்தது கொண்டு அல்லாமல் பிராமணர்கள் எல்லோரையும் கூலி வேலையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த வழியாக வந்ததினால் பிராமணர்கள் எல்லோரும் தங்கள் குறைகளை சொல்லி அழுது அந்த ஊரில் சில நாட்கள் தங்க சொன்னார்கள். ஸ்ரீ ராகவேந்திரரும் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த ஊரில் தங்க தீர்மானித்தார். முதலில் அரசரிடம் இது குறித்து பேசலாமா என்று நினைத்தார். சிவசங்கி பாளையக்காரர் வேதங்களையும் மந்திரங்களையும் வெறுத்தார். ஆனால் அதனால் அதை அனுஷ்டிக்கும் பிராமணர்களையும் வெறுத்தார். அதனால் அவருக்கு உண்மையை உணர்த்துவதற்கு எளிதாக இருந்தது. ஆனால் இங்கு அப்படியல்ல. பாளையக்காரரை போல நிலத்தில் விளைவதை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நிலத்தையே அவர்களிடமிருந்து அந்த ஊர் அரசன் பறித்து விட்டிருந்தான். அந்த அளவுக்கு அவனுக்கு பிராமண தோஷம் இருந்தது. அதனால் அவனிடம் நேரில் பேசி பயனில்லை என்று முடிவெடுத்தார். அந்த ஊர் அரசனுக்கு ஓடி விளையாடும் பருவத்தில் ஒரு அரசகுமாரன் இருந்தார். அரசனுக்கு தனது குமரனின் மேல் சொல்ல முடியாத பாசம். உலகமே அவன்தான் என்ற அளவுக்கு அவன் மீது மோகம். ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டார். பிராமணர்களின் துன்பத்தை போக்க உடனே ஒரு வழிவகுத்தார். தன்னுடைய சேவகர்களில் ஒருவனை அழைத்தார். யாருக்கும் தெரியாதபடி அரண்மனைக்கு வெளியில் அரசகுமாரன் விளையாடும் போது அவனை தூக்கி வருமாறு பணித்தார். சேவகனும் சாமர்த்தியமாக அதே போன்றே செய்தும் ஒரு குகையில் அரசகுமாரனை தங்க வைத்து தக்க பாதுகாப்பிற்கும் ஏற்பாடு செய்தார். இதற்குள் அரண்மனைக்கு வெளியில் இருந்த தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த அரசகுமாரன் காணவில்லை என்ற செய்தி அரண்மனை எங்கும் பரவியது. அரசன் அனல்பட்ட புழுவை போல துடிதுடித்து போனார். எல்லா இடங்களிலும் தேடுமாறு காவலாளிக்கு உத்தரவிட்டான். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்ற செய்தியோடு ஒவ்வொருவராக அரண்மனைக்கு திரும்பினார்கள். மகன் எப்படியாகினும் கிடைத்தால் போதும் என்று ஏராளமான பரிசுகளை அறிவித்தான். சன்மானம் கிடைக்குமே என்று ஊர் மக்களும் தேடினார்கள். ஆனாலும் யாராலும் அவனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அரசன் மிகவும் நொந்து போனான். என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்தான். அந்த நேரத்தில் அரண்மனையில் இருந்த ஒருவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த ஊரில் தங்கியிருப்பது பற்றி சொன்னார்கள். அவரின் அற்புத மகிமைகளை கூறினார்கள். கடைசியாக அவர் பிராமணர் என்றும் சொன்னார்கள். அவரிடம் சென்றால் ஏதேனும் வழி கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னவுடன் அரசனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் பிராமண பேதம் பார்க்கலாகாது, மகன் கிடைத்தால் போதும் என்ற எண்ணம் கொண்டு ஸ்ரீ ராகவேந்தர் தங்கியிருந்த இடத்துக்கு சென்றான். அரசகுமாரன் காணாமல் போனது பற்றி துயரத்தோடு சொன்னான். சுவாமிஜி, எனக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கின்றது. விலை மதிக்க முடியாத ஒரே சொத்து என் குமாரன் தான். அவனை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை. சரி, நான் கேட்கின்றேனே என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது என்றார் ஸ்ரீ ராகவேந்தர். கேளுங்கள் சுவாமி, உங்களின் உயிரான சொத்து காணாமல் போய்விட்டதென்றால் நீங்கள் யாருடைய சொத்தையாவது அபகரித்திருக்க வேண்டும். அப்படி ஏதேனும் செய்ததுண்டா? சுவாமிஜி, எனக்கு பிராமணர்கள் என்றாலே அறவே பிடிக்காது. அதனால் அவர்கள் சொத்துக்களை பறித்து வைத்திருக்கின்றேன். உங்களுக்கு உங்கள் மகன் எப்படி சொத்தோ அதே போல அவர்களுக்கு நிலங்களே சொத்து. அரசகுமாரன் காணாமல் போனதினால் உங்களுக்கு எவ்வளவு துயரோ அதைவிட பன்மடங்கு பிராமணர்களுடையது. அவர்கள் கூலி வேலை செய்ய மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். நாம் பிறரை நோகடித்தால் நம்மையும் பிறர் நோகடிப்பார்கள் என்பதை உணர வேண்டும்.
அப்படியானால் பிராமணரின் நிலங்களை திருப்பி தந்துவிட்டால் என் மகன் கிடைப்பானா? இதில் பேரமே அவசியமில்லை. நீரோ அரசன், மக்களை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றீர்கள். மக்களுக்கு அபயம்தான் தர வேண்டுமே தவிர அபாயம் தரக்கூடாது. எனது தவற்றை உணர்ந்தேன் சுவாமி. முதலில் என்னால் அநீதி இழைக்கப்பட்டவர்களின் துன்பத்தை துடைத்துவிட்டு வருகின்றேன் என்றவாறு அரசன் சென்றான். அடுத்த நாளே அந்த ஊர் பிராமணர்கள் எல்லாம் ஆனந்தத்தோடு ஸ்ரீ ராகவேந்திரிடம் தங்கள் நிலங்கள் எல்லாம் அவரவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று பூரிப்போடு சொன்னார்கள். அவர்கள் சென்றதும் குகையில் பாதுகாப்பாக இருக்கும் அரசகுமாரனை முன்னே போலவே யாருக்கும் தெரியாமல் அரண்மனையில் விட்டு வரச் செய்தார். எவ்வளவு தேடியும் கிடைக்காத மகன் ஸ்ரீ ராகவேந்திரன் பேச்சை கேட்டதும் தானாக வந்துவிட்டானே என உள்ளம் மகிழ்ந்து ராஜ மரியாதையோடு ஸ்ரீ ராகவேந்திரரை தனது அரண்மனைக்கு அழைத்து வந்தான். தாம் இனி நல்லாட்சி நடத்துவதாக வாக்களித்து அவரிடம் நல்லாசியும் பெற்றான் அந்த ஊர் அரசன். சந்நியாசிகளை வெறுக்கும் அரசனையும் உண்மையான சந்நியாசிகளை மதிக்க வேண்டும் என்று வாதிடும் அரசியையும் அவர்கள் குமாரனுக்கு ஏற்பட்ட வேதனையும் அந்த அரச குடும்பத்திற்கு ஸ்ரீ ராகவேந்தர் அருள்பாலித்த அற்புதத்தையும் நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.